நம்ம கலகலப்பு 2.0 சேனலுக்காக தம்பி சந்துரு வந்து என்னை இன்டர்வியூ எடுத்து வந்திருக்கிறாரு. ரத்தத்துக்கும் சதைக்கும் உண்டான ஒரு இருப்பு. பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இசை கற்றுக் கொடுத்தவர்னா யாருன்னு? 10 பிள்ளை பார்த்து ஒரு நல்ல குடும்ப தலைவிட்டு போய் நீ பெத்த பிள்ளையில எந்த பிள்ளைமா உனக்கு பிடிச்ச பிள்ளை, எந்த பிள்ளைமா நல்ல பிள்ளைன்னு கேட்டால் அது ராப்பாக அல்ல. தூக்கம் இல்லை ராசாத்தி ஓ நினப்பு ஆமோதும் தேனும் எதற்கு யாரை நன்றி நான் பிறந்தேன் வந்தடா போங்க. இது வரைக்கும் அண்ணன் பாடிய பாடல்கள் எத்தனை பாடல்கள் இருக்குங்க? வணக்கம் கலகலப்பு நேயர்களே, நான் உங்கள் ஃபோக்குமார்லி அந்தோணிதாசன். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் விஜே சந்துரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலகலப்பு 2.0 சேனலுக்காக தம்பி சந்துரு வந்து என்னை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கிறாரு. என்னென்ன கேட்க போகிறாருன்னு தெரியல. தம்பி கலகலப்பு இதெல்லாம் ஒரு பொழப்பு. இன்ட்ரோ நான் தான் கொடுக்க வேண்டிய பெருசாக இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க, நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. வணக்கம் மக்களே, திஸ் இஸ் விஜே சந்துரு. இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா அன்பு அண்ணன் ஆண்டனி தாசன் அவர்களை தான். வணக்கண்ணே. வணக்கம் சந்துரு. வணக்கம். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள். ஐயோ சூப்பர், நன்றி. எத்தனை கல்யாணம் பண்ணாலும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணாலும் அதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் போட்டுனே. அண்ணே, உங்களுக்கும் இசைக்குமான அந்த ஒரு ஈர்ப்பு எப்படின்னு இருக்கும்? ரத்தத்துக்கும் சதைக்கும் உண்டான ஒரு ஈர்ப்பு, அவ்வளோதான் சொல்ல தெரியும். வேறு என்ன எப்படி சொல்கிறது? எனக்கு அம்மா அப்பாவுக்கு பிறகு இசை தான் எனக்கு எல்லாமே. அதுதான் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்து சிறப்பாக ஓட வச்சுக்கிட்டு இருக்கு. என்னாலும் இசை மகளின் பொற்பாதத்தில் என் தலைமுறையே. பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இசை கற்றுக் கொடுத்தவர்னா யாருன்னு? என்னோடய வறுமையை சொல்லுவேன். என்னுடைய ஆசான்னு எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மா தான் சொல்லணும். ஏன்னா நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்னை படுக்க வச்சுக்கிட்டு எல்லா அம்மாவும் ஆறாரோன்னு தாலாட்டு பாடுவாங்க. எங்கள் அம்மா வந்து கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு ரெண்டும் இங்கே அன்பில்லாத காட்டிலே பார்த்தா புரியுமா இப்படி பாடும். ரோசா மலரே ராஜகுமாரி ஆசையின் கிளியே அருகினில் வாணி அழகிய ராணி அருகில் வரலாமா வருவது முறைதானா இப்படி எங்கள் அம்மா தாலாட்டு அப்படி தான் பாடும். அதனால் எங்கள் அம்மா தான் என்னுடைய முதல் குரு. அதுக்கப்புறம் என் சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸுக்கு இந்த கேரல் ரவுண்டு பாடுறது, ஞாயிற்றுக்கிழமை பாடுறது, எல்லா குழந்தைங்களும் பாடும்போது நானும் உற்சாக குரல் எடுத்து பாடுறது, உன் குரல் நல்லா இருக்குன்னு இங்கே கேட்குறவங்கள சொன்னது, அதெல்லாம் ஒரு சந்தோஷம், அதெல்லாம் ஒரு பாடம். அதுக்கப்புறம் சினிமா படங்கள் பார்த்துட்டு அந்த படத்தில் பாடுற பாட்டுகளை அப்படியே வீட்டில் வந்து பாடி காட்டுறது, தெருவில் பாடுறது, அதே சினிமா பாட்டு மெட்டில் வந்து ஏசப்பா பாட்டை எழுதி பாடுறது, இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நான் யாரை குருன்னு சொல்கிறது? எனக்கு உலகம்தான் குரு. நீங்கள் வந்து எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கீங்க. அதில் நீங்கள் பாடினதில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பாட்டுனா அது என்னென்ன சொல்லுவீங்க? எந்த பாடல் சொல்லுவீங்க? ஒரு 10 பிள்ளை பார்த்து ஒரு நல்ல குடும்ப தலைவிட்டு போய் நீ பெத்த பிள்ளையில எந்த பிள்ளைமா உனக்கு பிடிச்ச பிள்ளை, எந்த பிள்ளைமா நல்ல பிள்ளைன்னு கேட்டால் அது முடியாத பிள்ளையாக இருந்தாலும் சொல்லுமா, எந்த பிள்ளைய சொல்லுங்க. கரெக்டாக ஆக மொத்தம் நீங்கள் பாடின எல்லா என்னுடைய அடையாள பாட்டு என்னை வந்து ஒரு நாட்டுப்புற கலையிலேருந்து வெளி உலகத்துக்கு இவன் ஃபோக்குமார்லின்னு காட்டி விட்ட ஒரு பாட்டு வந்து ஓடக்கரை ஓரத்தில். அதான் என்னுடைய முதல் பாட்டு. பாடலை ஒரு பாடி காட்ட முடியுமாண்ணே? ராப்பாக அல்ல தூக்கம் இல்லை ராசாத்தி ஓ நினப்பு போத்தி படுத்தாலும் போகவில்லை ஓ சிரிப்பு. ராப்பாக அல்ல தூக்கம் இல்லை ராசாத்தி ஓ நினப்பு போத்தி படுத்தாலும் போகவில்லை ஓ சிரிப்பு. நீ இருந்தா போதும் மடி நானித்தோ ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பார்க்கிற. நீ இருந்த போதும் அடி நித்தம் ஒரு பாட்டு எழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற
பக்கம் வந்தாக்கா ஆனால் பார்வை ஏனோ பார்க்கிற உடக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்றா பேசணும் அதனால் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். சூப்பர்ண்ணே. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா தனியாக நடந்து போனாலோ எப்போல்லாம் எனக்கு டிப்ரெஸ்ட் ஆகுதோ இந்த மாதிரி டைமில் மோஸ்ட்லி நான் ஹெட்செட்டை போட்டு எனக்கு பிடிச்ச பாட்டை ரிப்பீட்டடாக அகைன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு சில பாடல்களை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் எதுனா இருக்கானே? சுகமாக இருந்தேன், மனசு கஷ்டமாக இருக்குன்னா சோக பாட்டை கேட்பேன், சந்தோஷமாக இருந்தால் ஜாலியாக இருக்கிற பாட்டை கேட்பேன். அதனால் பர்டிகுலராக வந்து இந்த பாட்டை தான் கேட்பேங்கிறது கிடையாது. கால சூழல் என்னை எப்படி வச்சுருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்களை இது பண்ணிக்கிடுவேன். நான் ரொம்ப சோகமாக இருந்தேன்னா நானே பாட்டுகளை பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த சோகம் எதை நோக்கி இருக்குதுங்கிறத மையமாக வச்சு பாட்டு பண்ண ஆரம்பிப்பேன். இதுதான் எப்படி சொல்லணும்னு எனக்கு கடைசி வரைக்கும் என்ன பாட்டுன்னு சொல்ல மாட்டீங்க? எல்லா பாட்டுமே பிடிக்கும் எனக்கு. ராஜா சார் சாங்கெல்லாம் அப்படியே நான் அசைஞ்சிட்டே இருக்குது. அதோட பழைய பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு அப்படி இருப்பேன். குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனைனா தென்னைய வச்சா இளநீர் பிள்ளைய பெத்தா கண்ணீர் பெத்தவள் மனமே பித்தம்மா பிள்ளை மனதே கல்லம்மா பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வைத்தால் சொந்தமில்லே பந்தமில்லே யாரை நன்றி நான் பிறந்தேன் வாங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இப்படி மூத்தவர்கள் கொடுத்த பாடல்களை வச்சு அப்பப்போ மனசு எந்தெந்த சூழலில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தகவல் கட்டமைச்சுக்கிறது. இது வரைக்கும் அண்ணன் பாடிய பாடல்கள் எத்தனை பாடல்கள் இருக்கும்ண்ணே? என்னோடய கணக்குப்படி ஒரு 1300 பாடல்கள் தாண்டி இருக்கு. சினிமாவில், நாட்டுப்புறத்தில் எல்லாத்துலேயுமே சேர்த்து 1300க்கு மேலே தாண்டி இருக்குது. அதில் ரிலீஸ் ஆன பாடல்கள் ஒரு 700 பாடல்கள் போல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் உள்ள பாடல்கள் நிறையா வர வேண்டியிருக்குது. இன்னும் நிறையா பாடிக்கிட்டே இருக்கிறேன். மொழிகள் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ், துளு மொத்தம் 7 லாங்குவேஜ் பாடியிருக்கேன். சூப்பர்ண்ணே. ஒரு 5 படம் மியூசிக் பண்ணியிருக்கிறேன். தாரத்தப்பட்ட ஜிகர்தண்டா அதில் வந்து 2 படத்தில் மகுடி கிடாபுசாரி மகுடி இது 3லேயும் நடிச்சிருக்கிறேன். முன்னாடி அது வெளியான படங்கள். அதுக்கப்புறம் 5 படம் நான் நடித்து வெளியாக வேண்டியது இருக்குது. இதில் கதை நாயகனாக கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன். நீலம் ப்ரொடக்ஷன் பேர் அண்ணன் குணசீலன் அவர்கள் தயாரித்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிற பிடிமன்கிற படத்தில் வந்து கதை நாயகனாக ஒரு இதில் நானும் ஒரு ஆளாக பண்ணியிருக்கிறேன். மாதவன் ஒரு டைரக்டர் அவர் வந்து நாதமணின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க ராஜா சார் மியூசிக்கில். நான் முதல் முறையாக 2 பாட்டு பாடி அதில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கிறேன். சீனு ராமசாமி சாருடைய இடிமுழக்கம் படத்தில் வந்து ஜிவி சாரோட நடிச்சிருக்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு காமெடி ரோலு. அதுக்கப்புறம் வைரின்னு ஒரு படம் இப்போ சுதீப் சாரை வச்சு படம் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த டைரக்டருடைய முதல் படம். வல்லவன் கொல்லவன் நடித்த படம் மொத்தம் 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட டைரக்டர் விஜய் தேசிங் அவர்கள் பண்ணியிருக்கிற வைரி படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. தலைப்போச்சன் ஒரு படம் ராமரண்ண ஹீரோ, அதில் நான் மெயின் உள்ள நான் நடிச்சிருக்கிறேன். அமெரிக்கா மணிராம் சார் பண்ணியிருக்கா டைரக்ஷனு. இந்த மாதிரி நிறையா வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ணன் அப்போ முதல் வாட்டி வெளிலனா பார்க்க போகிறோம். எல்லாமே பார்க்கலாம். சூப்பர்ண்ணே. அண்ணன் இன்னும் இசையோடு எங்களோட ட்ராவல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. நீங்கள்